Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த பேக்கோட கட்டிங் ஸ்டிச்சிங் தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளா நான் இந்த பாக்ஸை வச்சு ரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் வந்து அந்த பாக்ஸோட மூடி வச்சு 2 பீஸ் கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம நெக் கேன்வாஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். ஸோ ஸ்பாஞ்ச் வந்து வேணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்பாஞ்சும் அதே அளவில் வந்து அயன் பண்ணி அந்த கேன்வாஸ் அயன் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அப்படியே அந்த கேன்வாஸ் சைஸில் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ 2 பீஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மெயின் கிளாத் நம்ம யூஸ் பண்ண போகிற மெயின் கிளாத்தில் எப்படி கேன்வாஸ் அயன் பண்ணியிருக்கோமோ அந்த ஷேப்பில் ரவுண்ட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உள்ள ஸ்பாஞ்சு வைக்கல அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கு கிளாத் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அதே அளவில் கட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டிச்சிங்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணி இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதுக்கு நம்ம லைனிங்கும் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கொயரில் நான் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற கிளாத்தை எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் பெருசாகவே எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அந்த மூடி நம்ம வச்சு தானே போட்டோம் ரவுண்டு. ஸோ அது எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். 14.75 அளவுக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் நம்ம மெயினான மெஷரு 14.75 இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இது சுற்றி வந்ததில் 14.75. இப்போ அந்த 14.75 நம்ம வந்து ஒரு 3 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு ஒரு 11.5 இன்ச் அளவுக்கு அந்த லெங்த்தில் கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த வித்து பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு ஒன்று, இன்னொன்று வந்து 2.5 இன்ச்சு இந்த மெஷரில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை சுற்றி எடுத்துக்கோங்க. அதை விட ஒரு 3.25 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பீஸ் என்ன அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். அந்த 3.25 இன்ச் அளவுக்கு நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம். 14.75 11 போயிடுச்சுன்னா 3.25 இருக்கும். ஸோ அதுதான் இந்த அகலம் 3.25. அதோட ஒரு 1/4 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சு போட்டிருக்கேன். ஸோ அதுதான் இந்த மெஷர். அப்புறம் இந்த லெங்க்த்து பார்த்திங்கன்னா எவ்வளோனா இது ரெண்டும் சேர்த்தா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 2.5 இன்ச்சும் 1.5 இன்ச்சும் சேர்த்தோன்னா நமக்கு 4 இன்ச்சு வரும். ஸோ அதோட ஒரு 1/2 இன்ச்சு ஆட் பண்ணி 4.5 இன்ச்சு 4.5யும் 3.5யும் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதையுமே நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்பாஞ்சில் ஸ்டிக் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் இல்லைனா டைரெக்டாக லைனிங் பீஸ்லேயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லா பீஸெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் நமக்கு எல்லா பீஸும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாத்துக்குமே நான் திரும்ப லைனிங்கும் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் லைனிங்கும் இந்த மெஷருக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்பாஞ்ச் இல்லைன்னு யோசிக்காதீங்க. ஸ்பாஞ்ச் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக லைனிங்லேயே பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் மேலே வச்சு அந்த பீஸை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்பாஞ்ச் அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பீஸை வந்து லைனிங் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே சுற்றி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே அதே மாதிரி நம்ம லைனிங்கோடு அட்டாச் பண்ணிடலாம். இது வந்து ஜிப் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜிப் வந்து நான் ஒரு ரன்னிங்லேயே அப்படியே ஒரு பண்டல் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதில் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜிப் அட்டாச் பண்ணுறதுக்கு அந்த லைனிங்கோடு அட்டாச் பண்ணியிருக்கோம்னா அந்த சின்ன பீஸு 1.5 இன்ச்சு பீஸு. ஸோ அந்த பீஸும் அதுக்கப்புறம் 2.5 இன்ச்சு பீஸையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஜிப் வச்சு அட்டாச் பண்ண தெரியக்கூடாது அப்படின்றதால லைனிங்க்கு மேலே நம்ம ஜிப்பை வைக்கிறோம். அதுக்கு மேலே நம்ம வந்து நல்ல கிளாத் மெயின் கிளாத் வைக்கிறோம். ஸோ நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ண முடிஞ்சால் அப்படியே பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மிஸ்டேக் வராமல் இருக்கும். நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ தையல் போட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தை வந்து மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த தையல் மேலேயே வர மாதிரி போட்டுக்கலாம்.
இப்போ இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு படிமான தையல், அப்போ தான் நமக்கு வந்து உள்ள ஜிப் ஓப்பன் பண்ணும்போது சிக்காமல் இருக்கும். படிமான தையலும் போட்டாச்சு. இப்போ வந்து அந்த சைடு ஜிப் அட்டாச் பண்ணணும். அதே மாதிரி மிடில் கரெக்டாக கட் போட்டுக்கலாம். நமக்கு வந்து அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ மிடில் கட் போட்டுட்டு கரெக்டாக அந்த ஜிப்போட மிடில் ஆல்ரெடி நம்ம அதில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதே மாதிரி ஜிப்போட மிடில் அந்த பீஸ் வர மாதிரி வச்சுட்டு லைனிங் வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரே தையல்லே நீங்கள் ரெண்டையும் சேர்த்தே போட்டுடலாம். பட் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தை மேலே வச்சு தையல் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ அந்த தையலும் போட்டாச்சு. நம்ம அகைன் படிமான தையலும் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்ட்ரைட் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, லைனிங்கை கீழையும் மெயின் பீஸை மேலேயும் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது வந்து சைடில் வர பீஸ். நீங்கள் எல்லாம் ஃபினிஷ் பண்ண அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் என்ன பண்ணுறோம் அப்படின்றதே. ஸோ ரெண்டையுமே வச்சு நான் இப்போ அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணும்போது தெரியும் பாருங்கள், சைடில் வந்து நமக்கு அந்த பீஸ் இருக்கும். இப்போ வந்து இதோட சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணணும். இது வந்து பிரிஞ்சு வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு லைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். ஜிப்பு ஒரே அளவில் இருக்கணும் அப்படின்றதால. தையல் போட்டாச்சு. இப்போ இந்த மெயின் பீஸை மட்டும் எடுத்து வச்சு அந்த சைடோட அப்படியே நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக தையல் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அடிஷ்னலாக இருக்குல்ல, அந்த பீஸை வந்து அப்படியே வந்து மேலே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம். ஃபோல்ட் பண்ணி அப்படியே மேலே வச்சு தையல் போட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா படிமான தையல் மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு அது போடுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து கையிலே ஹெம் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அது ஆடாக தெரியாது. ஸோ ஜஸ்ட் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல, அதை வந்து நம்ம இதோட அட்டாச் பண்ணணும். லைனிங் எல்லாம் சேர்த்து ஒன்றா ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக ரவுண்டாக தைக்க போகிறோம். அப்போ வந்து நமக்கு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது அப்படின்றதால லைனிங்கோட மெயின் கிளாத் சேர்த்து அட்டாச் ஜாயின் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து ஜஸ்ட் நான் வந்து ஒரு கைப்பிடி மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கிளாத்தில் வேணும்னா கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பெல்ட் கிளாத் இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக வந்து இது வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு அப்படின்றதால நான் வச்சுருக்கேன். பட் இது பெஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுற கிளாத்லேயே பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நான் இன்னொரு வீடியோவில் வந்து அந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றது காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது மேலே வர மாதிரி இருக்கணும். கைப்பிடி இருக்கிறது அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ மிடில் நம்ம கரெக்டாக நாச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் கரெக்டாக வரும், சர்க்கிள் கரெக்டாக வரும். 4 பக்கமும் நம்ம ஃபோல்ட் பண்ணி நாச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நாச்சு போட்டோம். அதே மாதிரி இந்த கிளாத்தையுமே அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம நாச்சு போட்டுக்கிட்டு அந்த நாச்சும் கரெக்டாக வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக முடிஞ்சிடும். பட் இந்த கட்டெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக 4 சைடும் நீங்கள் நாச் போட்டிங்கன்னா இந்த 4 எட்ஜும் அந்த 4 எட்ஜும் கரெக்டாக அட்டாச் ஆச்சுனாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும்.
பொறுமையாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்பாஞ்ச் வைக்காமல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா கேன்வாஸ் வந்து அந்த பேக் ஸ்டிச் பண்ணுறதுக்குனே வந்து திக்கு கேன்வாஸ் இருக்குது. பட் எனக்கு அந்த கேன்வாஸ் எல்லாம் கிடைக்கல, அதனால தான் நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் அப்படியே அந்த ரொட்டேஷனில் நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். கொஞ்சம் பார்த்து பார்த்து வேறு கிளாத் உள்ளே மாட்டாத மாதிரி எடுத்து வச்சு கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு வியூ கிடைக்கல. மேபி நான் வந்து ஆப்போசிட் சைடில் கேமரா வச்சு தான் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறது தான். நீங்கள் ட்ரை பண்ணாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஃபினிஷ் பண்ணியாச்சு. அந்த ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த தையல் கூட தெரியாத மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு நம்ம ஹைட் பண்ணலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் அப்படின்றதால நான் பண்ணலை. ஆல்ரெடி நான் ஒரு பேக் வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து நான் காட்டியிருப்பேன் இந்த தையலை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்றது காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா இந்த தையலையே நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஓவர்லாக் போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. பேக் வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சீக்கிரமாக டெய்லரிங் வீடியோஸ் வரும். சாரி ஃபார் டிலே, வெயிட் பண்ணுங்கள், அப்லோட் பண்ணிவிடுவேன் சீக்கிரமாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.